13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. வணக்கண்ணே. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்குங்க. ஒரே பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. ஐயா பொன்ராஜ் அவர்கள் பேசியது, விஜய் அவர்களின் கட்சியை சேர்ந்த பெண்களை ரொம்ப இழிவாக பேசிட்டாருன்னு ஒரு பக்கம் கொந்தளித்து இரவோடு இரவாக என்னைக்கும் எங்கேயுமே போகாதவர் மறைந்து டிஜிபி ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்திருக்காரு. இந்த பக்கம் இன்னைக்கு அன்புமணி அவர்கள் கொதித்தெழுந்து திடீர்னு பேசியிருக்காரு. நேற்றிலிருந்து இது வலைதளங்கள்லையும் செய்தி சேனல்கள்லையும் பரபரப்பாக போயிட்டு இருக்க ஒரு செய்தியாக இருக்குது. ஐயா பொன்ராஜ் ஒரு வலைதளத்துக்கு கொடுத்த நேர்காணல். இப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தற்கொலை கூட்டம் இருக்குது அப்படின்றத காமிச்சு கொடுத்ததுக்கு விஜய்க்கு நம்ம நன்றி சொல்லணும். இப்படி ஒரு தற்கொலை கூட்டமெல்லாம் இருக்குது. தறியிட்டு போகக்கூடிய தற்கொலை கூட்டம், வரமுறை இல்லாத தற்கொலை கூட்டம், புருஷன் எனக்கு தேவையில்லை எனக்கு விஜய் தான் வேணும்னு சொல்கிற விபச்சார கூட்டம். விஜய் அண்ணா கல்யாணம் பண்ணிக்கிறோம், அண்ணாவா இருந்தாலும் அண்ணாவாகவும் இருப்போம், தங்கச்சியாகவும் இருப்போம், நாங்கள் தங்கச்சியாக இருப்போம், அக்காவாகவும் இருப்போம், பொட்டாட்டியாக இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு விபச்சாரிகள் நிறைந்த ஒரு ரசிகைகள் இருக்கக்கூடிய ஒரு தற்கொலை கூட்டம் இங்கே இருக்கு அப்படின்றத உலகத்திற்கு வெடி காமிச்சதுக்கு நம்ம விஜயை பாராட்டோம். இப்போ நீங்க கடுமையா விஜயையும் விஜயுடைய ரசிகர்களையும் தொண்டர்களையும் அவங்க செய்த செயல்பாடை வச்சு விமர்சனம் பண்றீங்க. ஒரு நடந்திருக்கு பேசுறீங்க. தங்கச்சியா இருப்பேன், அக்காவா இருப்பேன்னா அபத்தம், பொட்டாட்டியா இருப்பேன்னு சொன்னா அவளை விபச்சாரின்னு சொன்னா பெரிய அபத்தம், பெரிய அபத்தம், பெரிய அபத்தம். அது நான் ரசிகா இருந்தா யாரா இருந்தா நம்மளுக்கு என்ன? நேர்காணல்ல அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது அந்த பெண்கள் பேசினது பற்றி, பெண்கள் விஜய் அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஒரு சர்ச்சை அந்த சர்ச்சைக்கு இவர்கள் போய் கேட்கும்போது ஆமாம் என்ன தப்பு என்ன, நாங்கள் கூட அவரோட மனைவியாக இருக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு அக்காவா இருப்போம், தங்கையா இருப்போம், பிள்ளையா இருப்போம், பொண்டாட்டியாவும் இருப்போம் அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து சொன்னது. எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். ஆமா ஏண்டி 10 வருஷமா உனக்கு சோறு போட்டு துணிமணி எடுத்து கொடுத்து 4 புள்ள பாக்கியம் கொடுத்துருக்கனே, நான் யாரு? அப்புறம் நான் அவரை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த எல்லாத்தையுமே சொல்லி அதை பத்தி கேட்கும்போது அவர் ஒரு வார்த்தையை விபச்சாரி அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. சொல்லக்கூடிய ஒரு விபச்சாரிகள் நிறைந்த அது சரியா அப்படின்ற ஒரு விவாதம் போயிட்டு இருக்குது. இதுக்கு இடையில தான் அவர் விஜய் நேற்று இதுக்கு போயிருக்காரு. நம்ம இதுல நாள் கழிச்சு, ஆமா இது 4 நாட்களுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு நேர்காணல். அது திடீர்னு பரபரப்பாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு திரும்ப அதே செய்தி சேனல், அதே யூடியூப் சேனலுக்கு ஐயா பொன்ராஜ் திரும்ப இன்னைக்கு காலையில் இன்டர்வியூ கொடுக்குறாரு, நேற்று இரவு கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். அது இன்னைக்கு வெளியாகிருக்குது. அதில் அவர் நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆமாம் என்னைய விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் எவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்காங்கன்னு பாருங்கள், நான் அதில் பின்வாங்க மாட்டேன், நான் இருக்கிறதானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இது பற்றி கண்டிப்பாக நம்ம விவாதிக்க வேண்டிய தேவை இருக்குது. 2-3 செய்தியை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒன்று, ஐயா பொன்ராஜ் அந்த வார்த்தையை விபச்சாரின்ற வார்த்தையை பயன்படுத்தினார். அது அவருடைய தகுதிக்கு அது அழகா அப்படின்றத விவாதிக்கணும். இன்னொன்று, அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை இந்த நாகரிக காலத்திற்கு ஏற்ற வார்த்தையா அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. சரி, ரைட், இதை மட்டும் விவாதிச்சா போதும் அப்படின்னா அடுத்ததையும் சேர்த்துல விவாதிக்க வேண்டியிருக்குது. விஜய் டிஜிபி அலுவலகம் அவ்வளோ வேகமாக போனார், அதுக்கு என்ன காரணம்? சரி, இது இந்த சூழல்கள் எல்லாம் இப்படி தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொன்னால் இதுக்கு யார் காரணமாக இருந்தாங்க? மூல காரணம் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக அதில் விவாதிக்க வேண்டியிருக்குது. இல்லைன்னா முதல்ல ஐயா பொன்ராஜை பற்றி நம்ம பார்க்கும்போது என்னென்னா, ஐயா பொன்ராஜ் ஐயா அப்துல் கலாமுடைய ஆலோசகராக உடன் இருந்தவர். இந்த 2020 விஷன் 2020 இதெல்லாம் பல திட்டங்களை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான வரைவுகளெல்லாம் தயார் பண்ணி கொடுத்த ஒரு மனிதர். அவர் இந்த வார்த்தையை, ஒரு கொச்சையான வார்த்தையை பயன்படுத்துவது, இல்லை இவ்வளவு இறங்கி பேசுவது அப்படின்றது சரியா அப்படின்னு சொன்னால்
அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துட்டு அவர் பேசுறது சரியில்லை அப்படின்றத நம்ம சொல்லுவோம் கண்டிப்பாக. அதாவது அதுக்கு பதில் சொல்லும் பொழுது எல்லாரும் பேசுகிறாங்கல்ல, அவங்க இப்படி சொன்னாங்க அதனால் பதிலுக்கு சொன்னேன். இப்போ எனக்கு கூட இந்த மாதிரிலாம் அலைபேசியில் அழைச்சி நூற்றுக்கணக்கான அலைபேசி அழைப்புகள் வருது, நீ அசிங்கமாக கொச்சையாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்றதுக்காக நாமும் இறங்கி பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது வந்து அது தவறான அணுகுமுறை அப்படின்றது ஐயா பொன்ராஜ் ஐயாவுக்கு தெரியாது இல்லை. இதை வந்து வலைதளங்களில் விவாதிக்கிற பலரும் கூட அப்படிதான் விவாதிக்கிறாங்க. பொன்ராஜ் ஐயா கேட்டதில் என்ன தவறுன்னு பல பேர் கேட்குறாங்க, அதையும் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் நமக்குன்னு சொல்லி ஒரு மரியாதை அப்படின்றது இருக்கு இல்லையா, நம்ம அவர் இருந்த இடம் என்ன, அவர் இருந்த இடம் என்ன, அப்போ அந்த இடத்துல இருந்துட்டு அவர் பேசும்போது தான் அது வந்து கோபத்தின் உச்சமா இருக்கலாம். அவர் சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய எப்படி சொல்ற ஒரு கோபம் தான், மாற்று கருத்தே இல்லை. பயன்படுத்திட்டாருன்னே வச்சுக்கோங்க, ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடாக அதை பயன்படுத்திட்டாரு. திரும்ப அவரை நேர்காணல் செய்யும் பொழுது இல்லை அது நான் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தியிருக்க கூடாது, நான் பயன்படுத்திட்டேன், ஆனால் அதுக்கு பின்னாடி பின்விளைவுகள் இந்த மாதிரி இருக்குது, இவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்களே, என்னுடைய நாட்டை சார்ந்தவர்கள், என்னுடைய நாட்டை சார்ந்த இளைஞர்கள், ஏன்னா அப்துல் கலாம் ஐயா கனவு காணுங்கள் இளைஞர்கள் சொன்னார். அவர் கனவு காண சொன்ன இளைஞர்கள் சினிமாவை பற்றியும் இந்த மாதிரி உள்ள விடயங்களை பற்றியும் கனவு கண்டுகிட்டு இருக்காங்களேன்ற கோபத்தில் நான் பேசிட்டேன், அது நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்க கூடாது தான் அப்படின்னு சொல்லி அதை கடந்து போய் திரும்ப அதை பற்றி விவாதிச்சிருந்தாருன்னா மிகச் சிறப்பாக இருக்கும். ஆனால் ஐயா அதை செய்ய தவறிட்டார் அப்படின்றதான் நம்முடைய பார்வை. அதே மாதிரி அந்த வார்த்தைன்றது இருக்குல்ல, நீங்கள் விபச்சாரின்ற வார்த்தை, அந்த வார்த்தை வந்து நாகரிக உலகத்திற்கு பொருத்தமானதானு நம்ம பார்க்க வேண்டியது. நீங்கள் ஒன்றும் இல்லை, பாரதி சொல்கிறான்ல, கற்பு என்பதே ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவில் வைப்போம்னு சொல்கிறான். அப்போ இந்த விபச்சாரின்ற வார்த்தை எதை பயன்படுத்துகிறது, யாரை பயன்படுத்துகிறது, இதெல்லாம் இருக்குது. அதாவது தமிழில் வந்து நல்ல வார்த்தைகளும் இருக்குது. தமிழ் வந்து மிக வழமையான மொழி, அதில் நல்ல வார்த்தைகளும் இருக்குது, கெட்ட வார்த்தையும் அந்த மொழியினுடைய வழமையை தான் காட்டும். அதாவது அது நல்ல வார்த்தை அது மருவி பல நாட்களில் கெட்ட வார்த்தையாகவும் மாறி இருக்கிறது. ஒரு காலத்துல மயிறு அப்படின்னு சொல்லப்படுகிற வார்த்தையே மிக எளி சொல்லாக இருந்த காலம் இருந்தது. இன்னைக்கு வந்து பலர் மேடைகள்லேயே அந்த வார்த்தைகளை பயன்படுத்துற சூழல். தமிழ் வார்த்தை அதுதான், சாரு நிவதி தான் ஒரு புத்தகமே, தமிழில் கெட்ட வார்த்தைகள் ஒரு புத்தகமே போட்டிருக்காரு. அப்போ அது தமிழ் மொழியுடைய வளமையை காட்டுதுன்றலாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எந்த வார்த்தைகளை எங்கே பயன்படுத்த வேண்டும், எந்த சூழலுக்கு பயன்படுத்த வேண்டும், அது இந்த நாகரிக உலகத்துக்கு அது பொருந்துமா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா அந்த வார்த்தை வந்து நாகரிக உலகத்துக்கு கண்டிப்பாக பொருந்தது. தற்குறிங்கிற வார்த்தை, தற்குறின்ற வார்த்தை அது ரெண்டாவது, அது வந்து பெரிய அவச்சொல் அல்லன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தரை விமர்சிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற வார்த்தை தான். ஆனால் இந்த வார்த்தை அவர் சொன்ன வார்த்தைன்றது பயன்படுத்துறதுக்கு தகுந்த வார்த்தை இல்லை நாகரிக உலகத்துக்கு அப்படின்றதான் நம்ம பார்க்குறோம். ஆனால் ரைட், சரி, ஓகே, இவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தினாரு, இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டாரு. இந்த வார்த்தையை பயன்படுத்தினால தமிழகத்தில் உள்ள பெண்களை, அதுவும் தாவேகாவில் உள்ள பெண்களை எல்லாத்தையும் இவர் கொச்சையாக பேசிட்டாரு, இழிவுபடுத்தி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி இரவோட இரவாக வந்து டிஜிபி அலுவலகத்தில் போய் புகார் கொடுக்க விஜய் போகிறார்ல. நம்ம என்னென்னு சொல்கிறேன், இந்த விஜய் வந்து அவருக்கும் ஒரு மனைவிக்கும் இடையிலான பிரச்சனையில் அந்த மனைவியினுடைய பிரச்சனையை பற்றி அவருடைய கேடஸ்ட்டை பெண்களையே கூட்டி மகளிர் தினத்தன்னைக்கு அதான் முக்கியமானது, மகளிர் தினத்தன்னைக்கு பேசும்பொழுது என்ன சொல்கிறாரு, அது ஒரு ஒர்த்லெஸ், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அவளெல்லாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தெல்லாம் கிடையாது, ஒர்த்து இல்லாத விவகாரம், அதை பத்தி நீங்க பேசாத. யாரு ஒர்த்து இல்ல, மனைவி ஏன்னா வாழ்க்கையினுடைய பெட்டர் ஆஃப்னு சொல்றாங்க. உன்னுடைய வாழ்க்கையினுடைய பாதி சண்டை சச்சரவு இல்லாத குடும்பம் கிடையாது. 2 குழந்தைகளை பெற்று சண்டை சச்சரவு இல்லாத குடும்பங்கள் இருக்காது. அண்ணன் தம்பியா இருந்தா கூட சண்டை வரும், கணவன் மனைவியா இருந்தா கண்டிப்பா வரும். கூடவே இருக்கும்போது தான் பிரச்சனைகள் வரும், விலகி தூரத்தில் இருந்துட்டு ஒன்று சேர்ந்தா பிரச்சனைகள் வராது. அப்போ அதை கூட சரி பண்ண தெரியாம அது வந்து ஒர்த்து இல்லாத ஒரு விவகாரம் அப்படின்னு சொல்லி பேசுற விஜய் மனைவியவே ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி பேசுற விஜய் ஒரு சொன்னாரு, இந்த மாதிரி பொதுவா சொன்னாரு, யாரையும் இன்னார்தான் குறிப்பிட்டு சொல்லாம இன்னார் சொன்னாருன்றதுக்காக உடனே டிஜிபி அலுவலகம் போடுறாரு. இதே விஜய் இந்த அவருடைய மனைவி பிரச்சனை வரும் பொழுது அவர் கட்சியை சார்ந்தவங்க எவ்வளவு பேர் அந்த சங்கீதா அம்மாவை பத்தி ரொம்ப கடுமையா தரைக்குறைவா வலைதளங்கள்லயும் இதுலயும் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல ஏதாவது கண்டிச்சு என்னைக்காவது பேசியிருக்கிறாரா? அதெல்லாம் அமைதியா கண்டு காணல, கண்டு ரசிச்சு கொண்டு இருந்திருக்கிறார். அதான் உண்மை. போகல, சரி, ரைட்டு. இப்ப இவர் வந்து இவ்வளவு தற்குறிகளை வந்து நம்ம நாட்டில் வளர்த்து வச்சிருக்கிறோமே, நம்ம படித்த இளைஞர்கள் இப்படி போறாங்கன்ற வேகத்துல நான் பேசிட்டேன்னு ஐயா சொல்றாருல்ல. ஐயா சொல்றதுக்கு, பொன்ராஜ் சொல்றதுக்கு முன்னாக விஜய் வந்து என்னைக்கே அறிக்கை விட்டுருக்காரா, நீங்க இந்த மாதிரி பேசுறது நாகரிகமா இருக்காது, தயவுசெய்து பேசுவது தவறுங்கள், அவருடைய தொண்டர்கள் தானே. ஒரு வார்த்தை இதையெல்லாம் செய்யாத விஜய் அவர்கள் அது வந்து தன் கட்சி தொண்டர்களுக்கு விட்டுருங்க, சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்கள், சமூகத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய, ஏன் திமுக சேர்ந்தவர்கள் பல பேர் கொச்சையா பேசியிருக்காங்க, இவ்வளவையும் கண்ணும் காணாம இருந்து விட்டு திடீர்னு இந்த தேர்தல் வரும்போது தன்னுடைய மார்க்கெட்லாம் குறைஞ்சிருச்சு, இதனால் தான் வந்து ஒட்டுமொத்தமாக தன்னுடைய பேரு ஒட்டுமொத்தமாக டேமேஜ் ஆயிருக்கு, எதையாவது ஒன்று தூக்கிட்டு போய் இன்னைக்கு வந்து பேசணும்
அப்படிங்கிறக்காக மட்டும்தான். அவருடைய மனைவி விவகாரம், அப்பா அம்மா ஒதுக்கி வச்சிருக்காரு, இந்த மாதிரி விவகாரங்களில் தமிழ் சமூகத்தின் மத்தியில் தன்னுடைய மரியாதை கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அதை தூக்கி நிறுத்தணும்னு சொன்னால் ஒரு பெண்களுக்காக உடனே ஓடி போறாரு பாரு. நம்முடைய பெண்களை பற்றி இன்னார் பொன்ராஜ் திட்டினோன்னா அவர் உடனே காவல் நிலையத்தில் போய் எதுக்குமே போகாதவர் போய் புகார் கொடுக்குறாரு. எல்லாம் நடக்கும் என்று நம்பி போயிருக்கிறார். நீங்க போனாரு. கடந்த அவர் கட்சி ஆரம்பிச்சு 2 ஆண்டுகள் கடந்து 3வது ஆண்டு உள்ளுக்கு வந்துட்டாங்க. அந்த 2 ஆண்டு காலத்துல அவருடைய கட்சிக்காரங்க பாதிக்கப்பட்ட பல சம்பவங்கள் இருக்குது. எந்த சம்பவத்துக்கும் காவல் நிலையம் போகாத திரு விஜய் ஒரு வாரத்துக்கு முன்பு அவர் பின்னாடி வண்டியில போய் நின்று கோமால இருந்த பையன் இறந்து போயிட்டார். 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி இறந்து போயிருக்காரு. ஒரு அறிக்கை வரல. அப்ப இதுக்கெல்லாம் போகாத, வருத்தப்படாத, செய்யாத விஜய் இப்ப செய்யறாருன்னா இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் பயண திட்டம் தொடங்க போறாரு. போற இடத்துல எல்லாம் விளக்கமா தேடி வாங்க போறாரு. பெண்கள் எல்லாம் நிச்சயமாக எதிர்த்து பேச ஆரம்பிப்பாங்க. அந்த சிக்கல்கள் வருங்கிறதுனால இந்த இன்ஃப்ளூயன்ஷியல் மார்க்கெட்டிங் டீம் வந்து, அண்ணே நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படியாவது ஒரு பெண்களை வந்து நீங்க கவர்ற மாதிரி, பெண்கள் எல்லாம் அவங்கள பேசுற மாதிரி பாரு, அண்ணே அவங்களுக்கு தான் இருக்காங்கிற மாதிரி நினைச்சு போனாருன்னு. ஆனா இருட்டோடு இருட்டா எதுவுமே பெரிய செய்திகளா வரல. பட் இருந்தா கூட வலைதளங்கள் பெரிய பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்குது. ரைட், ஓகே, சரி. விஜயினுடைய ரசிகர்கள் இல்லை விஜயை ஃபாலோ பண்றவங்க இந்த மாதிரி தற்குறிகளாக இருக்கிறாங்க, இவ்வளவு மோசமாக படித்தும், அதுதான் முக்கியம். நீங்க விஜய்கிட்ட இருக்கிற எல்லாருமே படிப்பறிவு இல்லாதவர்கள் கிடையாது. எல்லாருமே பெரிய படிப்புகள் படித்தவர்கள் இருக்காங்க. அவர் கூட நிற்கிற IRS பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவரோட நிற்கிற அருண்ராஜ், துணை இணை செயலாளராக இருக்கிற அருண்ராஜ் இருக்கிறார். இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க. அவரே வெளியே பேசும்போது வாக்குகளுக்கு பொருள் கொடுக்கக்கூடாது, 1000 ரூபா 2000 ரூபாய் கொடுத்து வாக்கு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அரசின் மீது குற்றம் வைப்பவர், இந்த 5000 ரூபாய் போடும்போது குற்றம் வைப்பவர் அவருடைய தொகுதியில் பொருள் கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ அவருடைய கட்சியில் இருக்கிறவங்க படிக்காதவர்கள் இல்லை, படித்தவர்களாகவும் இருக்கிறார்கள். படித்தவர்களாக இருந்துமே இப்படி தற்கொலைகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம விமர்சனம் பண்றோம். நம்ம மட்டும் இல்லை, எல்லா அரசியல் கட்சிகளும் பண்றாங்க. ஆனா இப்படி பண்ற அரசியல் கட்சிகள் இன்னொன்னு யோசிக்கணும். இப்படிப்பட்ட தற்கொலைகளை உருவாக்கி வச்சது யாரு அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு. கடந்த 60 ஆண்டு காலமா திராவிடம் தான் நம்மளை ஆண்டுகிட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து சினிமா மோகத்துல விஜயின் பின்னாடி போய் தற்கொலைகளாக மாறி இருக்கிறதா அவர்களை விமர்சனம் பண்ணுகின்ற இந்த திராவிட இயக்கங்களை சார்ந்தவர்கள் இந்த 60 ஆண்டுகளா என்ன பண்ணியிருக்கிறாங்க? இங்க அவனாவது சினிமா மோகத்துல உள்ளுக்கு பின்னாடி போறான், நீ வந்து அதை தாண்டி பணம் அப்படின்றத காட்டி பின்னாடி வர வச்சுக்கிட்டு இருக்கியா இல்லையா? நீ எல்லாம் ஒண்ணுதானே. சினிமா மோகத்துல போறது ஒண்ணுதான், பணத்தின் மீது மோகம் கொண்டு நீ வந்து பணம் வந்து வறுமையின் காரணமாக அதை நோக்கி வருகிறாள் என்றால் கூட வறுமையா வைத்தது தவறு. ஆனா வறுமையில் இருக்கிறவர்கள் மட்டும் பணத்துக்கு வரல, பணத்தினுடைய அளவு கூடும் குறையுமே தவிர பணத்தின் மீது ஒரு மோகம் மக்களுக்கு இருக்கு. அதை காட்டி வாக்குகளை வாங்குற சூழ்நிலையில் அங்க உருவாக்கி வச்சிருக்கீங்களா இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட தற்கொலை கூட்டத்தை வளர்த்து விட்டது யாரு? நீங்க வந்து தமிழர்கள் வந்து சொன்ன மாதிரி ஆடை இல்லாம அமனமா தெரிந்தவர்கள் ஆடை கூட வச்சதே நாங்க தான், அறிவியலாக இருந்த தமிழர்களை வந்து படிக்க வச்சதே நாங்க தான், இதுக்கு முன்னாடி எதுவுமே அவங்க தெரியாம இருந்தாங்க அப்படின்னு சொல்லுகிற திராவிட இயக்கங்களை சார்ந்தவர்கள் எப்படிப்பட்ட படித்தவர்களை உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்குல்ல. அப்போ இதுக்கு காரணம், மூல காரணம் யாரு? இவங்க தான், இந்த ஆட்சியாளர்கள் தான். இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை வளர்த்து விட்டதற்காக வெட்கப்பட வேண்டியது இந்த திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான். இன்னைக்காவது அதுல இருந்து மாறி வெளியே வர்றாங்களான்னு பார்த்தா, இன்னைக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் மீண்டும் ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக அவங்க சொல்லுகின்ற திட்டங்கள், கொண்டு வர்ற அறிவிப்புகள் எல்லாமே எதுவா இருக்குது? தற்கொலைகளை உருவாக்குற இதாக தான் இருக்குது. நீ டிவியை பாரு, டிவி வாங்கி தரேன், நீ ஃப்ரிட்ஜ் வாங்கி தரேன், உனக்கு 5000 ரூபாய் தரேன், மாசம் 2000 ரூபாய் தரேன், வேலை வாய்ப்பு, உனக்கு நல்ல ஒரு கல்வியை தருவேன், இந்த மாதிரி சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பாருங்க. எங்கேயுமே இல்லை. அதோட நீட்சியா விஜய் அவர்கள் இன்னும் ஒரு படி மேல போறாரு. கார் வாங்கி தரேன், பைக் வாங்கி தரேன், கேஸ் சிலிண்டர் 6 சிலிண்டர் தரேன். அப்போ நீங்க காசு பணம் கொடுத்து வாக்குகளை வாங்குகின்ற, காசு பணம் கொடுத்தா ஓட்டு போடுவாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு தற்கொலைகளை உருவாக்கி வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த தற்கொலைகளுடைய நீட்சி தான் இன்னைக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு போய் சினிமா மோகமா மாறி நான் கொண்டாட்டியாவும் இருக்கிறேன், பிள்ளையாவும் இருக்கிறேன், தங்கச்சியாவும் இருக்கிறேன்னு சொல்றது, கணவனை பக்கத்துல வச்சுக்கிட்டு நான் வந்து என் கணவனோட அவரை தான் பிடிக்கும், அவரை தான் நான் காதலிக்கிறேன்னு சொல்றது, இது ரொம்ப இதனுடைய அவலத்தினுடைய உச்சம். வயிற்றில் குழந்தையை வைத்துக்கொண்டு ஒரு அம்மா வந்து நான் வந்து ஓடி போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு அவர் வண்டியை சேஸ் பண்ணி போறது, அவரோட தங்கச்சி அதை பெருமையா பேசுறாங்க. அம்மாவும் மகளும் அழுறாங்க, பக்கத்துல போய் பார்க்க முடியலையேன்னு. என் குழந்தை வந்து அந்த கரூர் விவகாரத்துல மிதிப்பட்டு செத்து போயிட்டான், அதுவாவது பரவாயில்ல, என்னை வீட்டுக்கு வந்து என்னை பாக்குறாரு, அவன் செத்ததுனால தானே அவனை பக்கத்திலே பார்க்க முடிஞ்சது விஜய்ன்னு சொல்லுகின்ற அளவுக்கு தற்கொலைகளை, அந்த தற்கொலைகள் உருவாகிறதுடைய நீட்சி தான். அதாவது அந்த பணம், காசு, இந்த அடிப்படையில தான் வாக்கு, அதன் அடிப்படையில தான் தலைவர்கள்ன்ற அதனுடைய நீட்சி தான் இது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அதான் இவ்வளவு நாள் இந்த திமுக செய்ததை, அறுவடை பணம், காசு எல்லாத்தையும் கொடுத்து குவார்டர், கோழி பிரியாணி, சாராயம் கொடுத்ததை
ஒரு படி மேல அந்த சினிமா முகம் சேர்த்து அவன் செய்யறான். சரி, அவ்வளவுதான் என்னுடைய நீட்சி. அது இவங்களுக்கு ஒரு பாதிப்பா இருக்கு. இன்னும் சொல்ல போனா அந்த சினிமாத்தனத்தை வளர்த்து விட்டது இவங்களுடைய பரப்புரைகள்ல எல்லாரும் யாரை பயன்படுத்துறாங்க? முழுக்க அரை நிர்வாக திரைப்படங்களை பயன்படுத்துவது, கூட்டம் போட்டா மேடையில வந்து அரைகுறை ஆடைகள்ல ஆட விடுறது திரைப்பட பாடல்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த தற்கொலைகளை வளர்த்து உருவாக்கி ஒரு லெவல் வரைக்கும் கொண்டு வந்து இப்ப இவங்க தாவேக்கா கையில ஒப்படைச்சு வச்சிருக்காங்க. அப்படிதான் நம்ம இவங்களை பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப இதுல ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்கிறத பத்தி நமக்கு பேச வேண்டியிருக்கு. நீங்க இன்னைக்கும் இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இந்த சமூக மக்கள் பல பேர் அவரை விமர்சனம் செய்தால் கூட பரவாயில்ல, விமர்சனம் செய்தால் கூட அவரை பத்தி நம்ம நினைவு கூற வேண்டிய, பேச வேண்டிய கடமை இங்கே ஏற்படுது. ஏன்னு சொன்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் மேடையில நின்று நான் வந்து உங்களுக்கு இலவசத்தை தரமாட்டேன்னு சொல்ற ஒருவர் இருக்கிறார்ல, சாதி மதம் என்றால் எனக்கு ஓட்டு போடாத அப்படின்னு சொல்ற, நீ சாராயம் குடித்தால் எந்த சாராயம் குடிக்கிறவனோட ஓட்டு எனக்கு வேணான்னு சொல்ற ஒரு தலைவனாக அது அவரை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அப்ப நீங்க உனக்கு வந்து ஒரு தரமான கல்வியை தர்றேன், தனியார் பள்ளிக்கூடத்துல கிடைக்கிற கல்வியினுடைய தரத்திற்கு இணையான கல்வியை பள்ளிக்கூடத்துல நான் தர்றேன், அதை உனக்கு இலவசமா தர்றேன்னு சொல்லும் பொழுது இந்த மக்கள் வந்து அப்படிப்பட்ட ஒரு கல்வி கிடைச்சதுன்னா யாராவது தனியார் பள்ளிக்கூடம் பக்கம் போவாங்களா? நீங்க ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு மருத்துவ கல்லூரிகள் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியா முழுவதும் சரி, பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு, அரசு மருத்துவக் கல்லூரிகளும் இருக்குது. யாராவது பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு போறத மாணவர்கள் முதல்ல விரும்புறாங்களா? அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போறத விரும்புறாங்களா? யோசித்து பாருங்க. பிரைவேட் மருத்துவக் கல்லூரியில் போனால் வருடத்துக்கு 25 லட்ச ரூபா பணம் கட்ட வேண்டியிருக்குது. இதே அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போனால் 2500 ரூபா பணத்தை கட்டி அவனால் கற்க முடியாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்த்தாலும் நீங்கள் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் பேஷண்ட்ஸே இருக்க மாட்டாங்க, பேஷண்ட்ஸ் மாதிரி படுக்க வச்சிருப்பான், பேராசிரியர்கள் இருக்க மாட்டாங்க. 4 கல்லூரிக்கு சேர்த்து ஒரே பேராசிரியரை ஏமாத்தி பேரோலில் வச்சுக்கிட்டு ஆளே வராமல் வச்சுக்கிட்டு நடத்திட்டுலாம். இது வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியுது. அப்படிலாம் இருக்க போய் தான் அரசு மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறதுலாம் ஆர்வம் காட்டுறாங்க. அப்போ இதே நிலைமை தனியார் பள்ளிகளுக்கும் அரசு பள்ளிகளுக்கும் இடையில வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதே தரத்துக்கு இருக்குது அப்படின்னா யாராவது போறாங்களா? போக மாட்டாங்க. அப்ப இப்படிப்பட்ட நிலைமை நான் உருவாக்குவேன், உங்களுக்கு இலவசமா தண்ணீரை தருவேன், இலவசமான மருத்துவம், தரமான மருத்துவம், தனியார் மருத்துவமனைகள் என்ன தரம் இருக்குதோ அனைவருக்கும். ஆமா, இதுதான் வந்து தற்குறித்தனத்திலிருந்து இவர்களை வெளியேற்றி அவர்களை வந்து தற்குறின்றது என்ன? தன்னை பற்றியே சரியா சிந்திச்சு செயல்பட தெரியாதவன் தான் தற்குறி. தன்னை பற்றி சிந்திக்க தெரியாதவன், தனக்கு என்ன தேவைன்னு சிந்திக்க தெரியாம அடுத்தவங்களை சார்ந்து இருப்பவன் தான் தற்குறி. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்காம நீ படித்ததை கொண்டு நல்ல வேலையை பெறு, அதை கொண்டு நல்ல சம்பாதி, அதை வச்சு உனக்கு தேவையானதை வாங்கிக்கொள், இதுதான் அரசியல் அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒரு ஆள் இருக்கிறார்ல, அவரை பற்றி பேச வேண்டியிருக்கு, அவரை பற்றி இந்த சமூகம் சிந்திக்க வேண்டியிருக்கு அப்படின்றத நம்ம இதன் மூலமாக சொல்ல வருகிறது. ஆக மொத்தத்தில் நீங்க வந்து பொன்ராஜை பத்தி பேசினாலும் கூட கடைசியில் நிற்க வேண்டியது நம்ம அண்ணன் சீமான்ட்ட வந்து தான் நிற்க வேண்டியிருக்குது. ஏன்னா அதுதான் சரியான பாதையா தெரியுது அப்படின்றது. அதனால இந்த விவகாரத்தை பொறுத்தளவில் பொன்ராஜ் பேசுனது சரியா தவறா அப்படின்னு சொன்னா தவறு தான். அந்த வார்த்தையே மிக தவறான வார்த்தை தான். ஆனால் அதுக்கு நிகரான நபர்களை உருவாக்கி இந்த கூட்டத்தை உருவாக்கி இந்த தமிழ்நாட்டில் வச்சிருப்பதில் யாருக்கு பங்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா திராவிட இயக்கங்களை சார்ந்தவர்கள் உருவாக்கி வைத்தார்கள். அதை தாவைக்கா அன்னைக்கு வளர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறது. இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்ம வந்து அண்ணன் சீமான் பின்னால போக வேண்டிய தேவை இருக்கிறது. சீமான் அண்ணனை தவிர இன்னொருவர் இதே நம்ம வந்து அவருக்கு நமக்கு பிடிக்கும் இல்லை நம்ம அவர் சார்ந்த இயக்கத்தில் இருக்கோம்ன்றதுக்காக நம்ம சொல்லலை. அவருக்கு நிகரானவர், அவருக்கு நிகர அரசியல் மேடைகள்ல தேர்தல் மேடைகள்ல பேசுறதுக்கு யார் இருக்காங்க? இந்த மாதிரி விஷயங்களை பேசுறதுக்கு யாராவது பேசுறதுதான் ஒரு தலைவருக்கும் துணிவு இல்லை பாருங்க. நான் வந்து இந்த இலவசம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன். அப்ப இலவசத்தை நீ கூட்டிக் கொண்டே தான் போற. 5000 கொடுக்குறேன், 10,000 கொடுக்குறேன், 20,000 கொடுக்குறேன். இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு கோவத்தின் வெளிப்பாட்டில் அண்ணன் அவர்களே சில நேரம் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப என்னதான்டா கொடுக்க மாட்டான், கல்யாணம் பண்ணி வச்சிடறான், அந்த இடத்துக்கு நீ கொண்டு போயிருக்கல. அப்ப நீ கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், தாலி கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், எல்லாம் நான் செய்யறேன், நீ ஒண்ணுமே பண்ணாத, எனக்கு ஒரு ஓட்ட போடுன்னு சொல்றான். தற்குறியா இரு அப்படின்னு சொல்றான். நீ எதை பத்தி என்னை பத்தி சிந்திக்க கூடாது, நான் யாருன்னு கேட்க கூடாது, நான் இனிமே என்ன பண்ணுவேன்னு பார்க்க கூடாது, நான் ரோடு போடுவேனா, கொள்ளை அடிப்பனா, மணலை அள்ளி விற்பனா, சுரண்டி திம்பனா, கொலை பண்ணுவேனா, கொள்ளை அடிப்பனா, கற்பழிப்பனா, எதை பத்தி நீ கேட்க கூடாது. உனக்கு காசு வருதா, ஃப்ரிட்ஜ் வருதா, உனக்கு வந்து டிவி வருதா, அவ்வளவுதான். குடிக்க குவார்டர் வருதா, ரொம்ப முக்கியம். ஆமா, இது ஒரு சமூகமா இல்லை? யோசிச்சு பாருங்க, எவ்வளோ சீர்கெட்டு போய் நம்மளை எந்த இடத்துல பின்தங்கி ஒரு கற்காலத்தில் ஒரு காட்டுவாசி கூட்டத்துக்கு கூட அவனுக்கு கூட ஒரு சிந்திக்கும் கூட ஒரு தன்மை இருக்கும். நீங்கள் அதை தாண்டி இன்னைக்கு வந்து இந்த தமிழக மக்களை எவ்வளோ கேவலமாக, எவ்வளோ வந்து ஒரு அறிவிலியாக, ஒரு படிப்பறிவில்லாத ஒரு சமூக நாகரிகம் இல்லாத ஒரே வார்த்தை கண்டுபிடிச்சிட்டோம்ல இப்போ, தற்குறியாக எல்லாத்தையும் மாத்துறதுக்கு நாம மறுபடியும் துணை போறோமான்னு நீங்க யோசிக்கணும். ஏன்னா நீங்க இந்த சமூகத்தை பார்த்து, இந்த நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து கொதித்தெழும் போது
சில வார்த்தைகள் வந்து உள்ளதான் செய்யுது. கண்டிப்பா. அப்ப இந்த இடத்துக்கு நகர்த்தினதுல யாருக்கு பொறுப்பு இருக்குன்னா, இந்த ஓட்டை போடுறோம் இல்லையா, அந்த ஒவ்வொருத்தருக்கும் இந்த பொறுப்பு இருக்கு. கண்டிப்பா. நீங்க 500 வாங்கிட்டு போடுறீங்க, 5000 வாங்கிட்டு போடுறீங்க, அவன் கொடுக்குற இலவசத்தை நம்பி போடும்போது நீ வேலை வாய்ப்பை பத்தி கேட்க முடியாது, உனக்கான கல்வியை பற்றி கேட்க முடியாது, அவனுக்கு நீ தூய குடிநீரை பற்றி கேட்க முடியாது. எந்த விஷயத்திலையும் நீ அடிப்படை தேவைகளுக்காக நீங்கள் போய் ஒரு அரசாங்க கதவை தட்டுவதிலிருந்து நீங்கள் விலகிடுவீங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலைக்கு நம்ம போகணுமா இல்லை நாம் சிந்திக்கணுமா என்பதை 2026 தேர்தலில் யோசித்து வாக்களியுங்கள். சரியா? தற்கொலைகளை உருவாக்காத அறிவாளிகளை உருவாக்குகின்ற ஒரு அரசியல் இயக்கம் எதுன்னு பார்த்து வாக்களிங்க அப்படின்றத நம்ம வைக்கின்ற வேண்டுகோள். இது ஒரு நோக்கம். நன்றி, வணக்கம். நன்றி.